1985 எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் அதாவது பொறியியல் கல்லூரியாக ஆரம்பிக்கப்பட்டது. அதுலேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 41 வருஷம் ஆகுது. அது 2002 தான் இது ஒரு பல்கலைக்கழகமாக மாறுது. வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆண்டு 150 ஆண்டு ஆன கல்லூரிகளிலிருந்து தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர் பெருமக்கள் வருவார்கள். ஆனால் ஒரே நேரத்திலே இந்த சட்டப்பேரவையில் மட்டும் 4 எஸ்ஆர்எம் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் இருக்கிறார்கள். அது எஸ்ஆர்எம் கல்லூரிக்கு மிக்க பெருமை. அது இன்னொன்றையும் நமக்கு உணர்த்துகிறது. அதாவது இந்த சட்டப்பேரவை ஒரு இளையோருக்கான ஒரு சட்டப்பேரவை என்பது. ஏன்னா அப்படி இல்லாட்டி 41 வயசான ஒரு காலேஜில் இருந்து 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதில் 2 அமைச்சர்கள் வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு வயது அதிகமாக இருக்க வேண்டும். அந்த வயதிற்குள்ளாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சட்டப்பேரவையும் அவ்வாறு அமைந்திருக்கிறது. ஒரு குறிப்பாக ஒரு பல்கலைக்கழகம் இல்லாட்டி ஒரு கல்லூரி நிறுவனம் சொன்னோம்னா அது எந்த அளவு உயர்ந்திருக்கு அப்படின்னு எல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்க. அதுக்குன்னு சில அளவுகோல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கிட்ட இத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது. நாங்கள் படிக்கும்போது அண்ணா பல்கலைக்கழகத்தை சொல்லும்போது 400 ஏக்கர் நிலம் உள்ள அவ்வளோ பெரிய பல்கலைக்கழகம். இப்போ ஐஐடி எடுத்துக்கிட்டிங்கன்னா 600 ஏக்கர் உள்ள பல்கலைக்கழகம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள்கிட்ட இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இருக்குது, இவ்வளோ பெரிய இதெல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே போனீங்கன்னா எங்கள்கிட்ட இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தை ஒரு கல்லூரி நிறுவனத்தை மதிப்பிடக்கூடியது எவ்வாறு என்றால் அதன் முன்னாள் மாணவர்கள் எவ்வாறு ஜொலிக்கிறார்களோ அதை வைத்தே ஒரு பல்கலைக்கழகம் மதிப்பிடப்படும். அந்த வகையில் நமது ஐயா கூறியது போல எஸ்ஆர்எம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, அமெரிக்காவிலும் இன்றும் ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பார்த்தீர்களானால் அவர்கள் ஒரு துறையில் ஜொலிப்பதல்ல. இங்கே நம்ம வந்திருக்கிற இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட ஒருத்தர் மேனேஜ்மெண்ட் படித்தவர், இன்னொருத்தர் வர இருந்தவர் அவர் டென்டல் காலேஜில் படித்தவர், 3வது ஒருத்தர் எம்எல்ஏ இருக்கிறவர் அவர் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவர், 4வது இருக்கிறவர் லா காலேஜில் படித்தவர். இந்த மாதிரி வித்தியாசமான உள்ள ஒரு அனைத்து துறைகளும் சிறந்து விளங்கும் மாணவர்களை மேலும் சிறக்கும் அளவுக்கு செய்து நாம் அனுப்புகிறோம் என்று சொல்ல வேண்டுமா, அல்லது நாம் அனுப்பும் வெளியே செல்லும் மாணவர்கள் அவ்வாறு செயல்படுகிறார்கள் என்று பெருமைப்பட வேண்டுமா என்பதில் ஒரு போட்டியே உண்டு. குறிப்பாக திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை ஆகிய 2 அமைச்சகத்தை தன்னிடம் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவரிடம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அந்த பொறுப்பை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். இது 2க்கும் என்ன ஒரு பொருத்தம்னு பார்த்தீங்கன்னா 2க்கும் முக்கியமான தேவை உறுதி. நீங்கள் ஒரு பொதுப்பணியில் பிரிட்ஜு கட்டணும், ரோடு கட்டணும், இல்லை சாலை அமைக்கணும்னாலும் அது உறுதியாக இருக்கணும். பல்லாண்டு காலம் நிலைக்கணும். அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல மக்கள், அது 2 வருஷம் முன்னாடி போட்டாங்க, இந்த வருஷம் எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் கரைஞ்சி போயிடுச்சு. அந்த மாதிரி இல்லாமல் அது ஆண்டு காலமாக ரொம்ப நாள் நிற்கணும். அது ஒரு துறையை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் விளையாட்டுத்துறை. இந்த விளையாட்டுத்துறைக்கு வித்தாக இருப்பது நம்மளுடைய உடம்பு. அந்த உடம்புக்கு நமக்கு உறுதியாக இருக்கணும்னா மனசு. இந்த மனசும் உடலையும் உறுதியாக வச்சுக்கூடிய ஒரு சூத்திரத்தை
அறிந்தவர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள். அதனாலேயே நமது முதல்வர் அவருக்கு இதை இணைத்து கொடுத்திருக்கிறார்கள். அது மிகவும் பொருத்தமானதாகும். இதை போன்று நமது வர இருந்த டாக்டர் டி.கே. பிரபு அவர்களுக்கும் ஐன்ஸ் அண்ட் மினரல்ஸ் என்ற துறையை கொடுத்து அழகு பார்த்திருக்கிறார்கள். இப்போது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னார், நான் 2004 இந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தவன் என்று. அப்படிப்பட்டவர், காலம் காலமாக உழைத்தவர், அவர் அங்கீகரிக்கப்பட்டு இன்று ஒரு இன்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவர் உள்ளார். அதே போல அவர் நமது சட்டமன்ற உறுப்பினர் தியாகராஜன் அவர்கள், இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் விஜயராஜ் அவர்கள் 2015 நமது சட்டக்கல்லூரியில் படித்தார். அவர் சொல்லும்போது நான் படித்து முடித்து விட்டு அப்போதுதான் சேர்ந்தேன், அப்படியும் நான் இங்கு அங்கீகரிக்கப்பட்டேன் என்றார். இப்படி அனைத்து இளையோரையும் ஒன்றாக கொண்டு போகும் அரசாக இருப்பது நமக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. நமது இணைவேந்தர் அவர்கள் பேசும்போது சொன்னார், நாம் எல்லாம் ஒரு குடும்பம் என்று. ஆம், எஸ்ஆர்எம் என்றுமே ஒரு குடும்பம்தான். இது எஸ்ஆர்எம் மட்டுமல்ல, எந்த ஒரு கல்வி நிறுவனத்தில் எந்த ஒரு மாணவர் சேர்ந்தாலும் அவர் கடைசி வரை அந்த குடும்பத்தின் உறுப்பினராகவே இருப்பார்கள். இப்ப நீங்க ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அவங்களுக்கு எந்த வயசானாலும் இல்லை, நீங்க எவ்வளவு பெரிய உயரம் அடைஞ்சீங்கனாலும் நீங்க அவங்களுக்கு பிள்ளை தான். நாமும் அவர்கள் எங்கிருந்தாலும் நன்றாக வாழ வேண்டும். அவர்களுடன் எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ நாம் உரையாட வேண்டும் என்று நினைத்து அலுமினி அசோசியேஷன் அமைத்து அதன் வழியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் சொல்லுகிறேன், நமது அலுமினி அசோசியேஷன், அலுமினி நெட்வொர்க் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலக அளவில் மிகவும் வலுப்பெற்றதாகும். அது நீங்கள் கலிஃபோர்னியா மாகாணத்துக்கு போனாலும் ரைட்டு, இல்லை பாஸ்டன் நகரத்துக்கு போனாலும் ரைட்டு, அங்கே எஸ்ஆர்எம் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, எஸ்ஆர்எம் அலுமினி நெட்வொர்க் இருக்கும். அவங்கெல்லாம் எல்லாத்தையும் அது ஒன்றா இணைச்சி வைக்கிறது எது? எஸ்ஆர்எம்ன்ற ஒரு ஒற்றை புள்ளி. அந்த ஒற்றை புள்ளிக்கு நாம் காரணமாக இருப்பவர் நமது வேந்தர் அவர்கள். அந்த வேந்தர் அவர்களின் உழைப்பிற்கும் அர்ப்பணிப்புக்கும் நன்றி சொல்லிக் கொள்ளும் ஒரு வேலையாகவும் நான் இதை நினைக்கின்றேன். மேலும் இப்போ ஹாஸ்டல் ஒன்று புதுசாக திறந்துருக்காங்க. நீங்கள் இந்த ஹாஸ்டலில் இப்போ இன்னைக்கு வர 650 மாணவர்களும் அந்த ஹாஸ்டலில் போகும்போது உங்களுக்கு என்ன தோணணும்னா, அடுத்து நீங்கள் என்னவா வரப்போறீங்க அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் ஒரு கனவோட போகணும். நீங்கள் ஒரு அடுத்த ஆதவ அர்ஜுனாவா உங்களால் ஆக முடியுமா? இல்லை அடுத்த ஒரு அமைச்சராக முடியுமா? இல்லாட்டி ஒரு இன்ஜினியரிங்கில் அவங்க சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அட்வைசராக இருக்கார் நம்மளுடைய மாணவர் ஸ்ரீராம் ராமகிருஷ்ணா, ட்ரம்ப் அட்வைசராக இருக்கார். அவரை மாதிரி உங்களால் மாற முடியுமா? அந்த மாதிரி ஒரு கனவோட
உங்களுடைய விளையாட்டையும் சேர்த்து செஞ்சீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நிச்சயம் செய்வீர்கள். அதற்கு உண்டான கட்டமைப்பு அமைத்து தரப்பட்டுள்ளது. அதற்கு உண்டான நல்ல பல ப்ரொஃபஷனல்ஸ் உங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளனர். அதனால் இன்று இங்கு சேரும் அனைத்து மாணவர்களும் நன்றாக வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர என்னுடைய வாழ்த்துக்கள்.